ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க்டின்ல தமிழ் பேச்சாளர், சிறந்த பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுடைய ஒரு அழகான ஆங்கில உரையை கேட்டேன். அந்த ஆங்கில உரையை கேட்டு அதில் என்ன சொல்லப்பட்டுருந்துச்சோ அந்த கருத்தும் அந்த ஒரு தீம் மனசை ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுச்சு. நேர்மறையான அதிர்வலைகளை எனக்குள் உண்டாக்கியது. அதை உங்கள்கிட்ட தமிழில் ஷேர் பண்ணுறேன். அது சம்மந்தமாக அதிகமான மேலதிக தகவல்களை திரட்டிட்டு இந்த வீடியோவினுடைய நோக்கமும் அந்த தகவல்களை உங்களுடன் ஷேர் பண்ணி அது உணர்த்துகின்ற வாழ்க்கை பாடம் நம் அனைவருக்கும் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். 1996 மே 10 ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவமான ஒரு விஷயம் நிகழ்ந்தது. அது என்னென்னா, மவுண்ட் எவரெஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எவரெஸ்ட் சிகரம் உலகத்திலேயே உயரமான சிகரம். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி அந்த மலை ஏறுறது மவுண்டெனியரிங்னு சொல்லுவாங்க. அதுக்காக மவுண்டெனியர்ஸ், பயிற்சி பெற்ற மலை ஏறுபவர்கள். அவங்க மலை ஏறுபவர்கள் சாதாரணமான இல்லை, உலகத்தில் உள்ள மிக ஃபேமஸானவங்க இதை ஒரு ஹாபியாக, பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டு அந்த சிகரத்தை எட்ட வேண்டும், சாதனை படைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பயங்கரமாக முயற்சி செய்வாங்க. அதில் அந்த 1996 மே மாதம் மொத்தம் 4 பேரில் ராப் ஹால் அப்படிங்கிறவர் தான் அந்த டீமை வழிநடத்தி செல்கிறாரு. அன்றைய தினம் அந்த மவுண்ட் எவரெஸ்டினுடைய அந்த உச்சக்கட்ட சிகரத்தை எட்ட வேண்டிய ஒரு டாஸ்க். அவங்க பல சிகரங்களுடைய படிகளை ஏறி மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கும் ஒரு சில 100 மீட்டர்கள் தொலைவில் வந்துட்டாங்க. யார்? ராப் ஹால் அப்படிங்கிற ஒரு டீமை வழிநடத்துகிற அந்த டீம் லீடர் ஆக்சுவலாக, ஓகேங்களா. அவருக்கும் கீழே ஜான் ஹட்சிசன், கனேடியன் கார்டியாலஜிஸ்ட், கனடாவை சேர்ந்த இதய மருத்துவ நிபுணர். அப்புறம் ஜான் டாஸ்க் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்க பேர்லாம் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். அவர் ஒரு ஆஸ்திரேலியன் டாக்டர். அதுக்கப்புறம் கஷிஷ் கே, அவர் ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன், பணக்காரர் தான். இவங்கெல்லாம் இந்த ட்ரெக்கிங், இந்த மவுண்டனியரிங்கை ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு எவரெஸ்ட் சிகரத்தை எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட நாள் 10 மே 1996 அன்று அவங்க நெருக்கமான சிகரத்தை எட்ட நெருங்கி கொண்டிருந்த பொழுது இந்த 3 பேர், நான் சொன்ன ராப் ஹால் அந்த டீம் லீடர், அவருக்கு கீழே உள்ள அந்த 3 பேர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 பேர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா, அன்றைய தினம் மதியம் 1 மணி 1 PM உள்ளார அந்த சிகரத்தை எட்டணுங்க. அதுதான் அவங்க டார்கெட். அதுக்கு மேலே டைம் போச்சுன்னா, அவங்க எட்டுற டைம் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க போகக்கூடாது. என்ன காரணம்னா, மிகப்பெரிய ஒரு ஸ்னோ ஸ்டார்ம், பனி புயல் வீச காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க பல தடைகளை தாண்டி உச்சம் தொட வந்துவிட்டாங்க, உச்சத்துக்கு நெருக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த டார்கெட்டையும் வைக்கணும். 1 மணிக்கு மேலே நீங்கள் கடைசி படியில் நிற்கிறீங்க, இன்னும் ஒரு படி பாக்கி. அந்த ஒரு படி போகிறதுக்கான டைம் மதியம் 1 மணி தாண்டிடக்கூடாது. அதுதான் முக்கியமான அபாய சங்குலி. இப்போ என்னாச்சுன்னா, இந்த 4 பேருக்கும் ஒரு உண்மை புரியுது. 11 மணிக்கு என்னன்னா, 11 மணிக்கு அவங்க கிளம்பி மேலே அப்படியே போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக 1 மணிக்கும் கீழே போகவே முடியாது சிகரத்துக்கு. 1 மணிக்கும் 3-4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், கிட்டத்தட்ட 5-6 மணி ஆகும். ஆனால் 5-6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக பனிப்புயலில் சிக்கி மிகப்பெரிய ஒரு அபாயம் காத்திருக்கு. ஆனால் ராப் ஹால் முடிவெடுக்கிறாரு, இவ்வளோ தூரம் இந்த சாதனையை படைக்காமல் நான் திரும்புவதா? நான் எவ்வளவு பயிற்சி பெற்றவன், எவ்வளவு அனுபவம் எனக்கு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் மற்ற 3 பேர் யார்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டூவர்ட் ஹட்சிசன், ஜான் டாஸ்க் அண்ட் கஷிஷ் கே, இந்த 3 பேரும் இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறாங்க. நோ, ஐ டிடன்ட் வாண்ட் டு ட்ரை, ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை லைஃப். அதாவது எங்களுடைய உயிரை பணயம் வைக்க நாங்கள் விரும்பவில்லை. அஃப்கோர்ஸ் சாதனை படைக்க வந்தோம், ஆனால் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாதப்போ ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் இருக்காங்க. தே குவிட், அவர்கள் கைவிடுகிறார்கள். நான் மேலே சிகரத்தை கண்டிப்பாக போனால் உயிர் திரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியுது. தி நோ த ஃபேக்ட். அதனால் அந்த 3 பேரும் ரொம்ப இந்த டெசிஷன் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாதுங்க. குவிட் பண்ணுறது, சாதனையினுடைய உச்சத்தில் நெருக்கத்தில் பார்டரில் நின்றுருக்கோம். ஜஸ்ட்டு 2 ஸ்டெப் போனால் சாதனை, அதுக்கான 4-5 மணி நேரம் ஆகும். அப்போது ஒரு அபாயம் காத்திருக்குன்னா அதில் 2 பேரும் முடிவு எடுத்துட்டாங்க. 3வது ஆள் மனசு அப்படியே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இந்த 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணி 3 பேருமே சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க, திரும்பி வர்றாங்க. இந்த 3 பேருமே வரலாற்று புத்தகங்கள் இடம்பெறுகிறார்கள். சிகரத்தை எட்டியதற்காக இல்லை, சிகரத்திலிருந்து திரும்பி வந்ததற்காக, சிகரத்தை எட்டாமல் திரும்பி வந்ததற்காக, குவிட் பண்ணதுக்காக.
ஒரு விஷயத்தை சாதனையை எட்டாமல் திரும்பி வந்ததற்காக வரலாற்றில் அறியப்பட்டார்கள், உயிரோடு திரும்பி வந்தார்கள். ஆனால் அந்த ராப் ஹாலும் ப்ளஸ் அவரோடு சேர்ந்து மற்ற ஒரு டீமில் போகிற ஒரு 4-5 பேர் எல்லாம் சேர்ந்து போனவங்க எதிர்பார்த்த கணித்தபடியே பனிப்புயல் வருகிறது சிக்கி சின்னாபின்னமாகி உயிரிழக்கிறார்கள். இது ஆனால் சேரத்தை எட்டிடுறாங்க. எட்டிட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. பனிப்புயல் எதிர்பார்த்தபடியே கணித்தபடியே வருகிறது. இதில் என்னன்னாங்க, அந்த குறிப்பிட்ட தினத்தன்று மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் அதிகம். மலை ஏறுறதுலேயும் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாரும் சாதனை படைக்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட தினத்தன்று ஒரு 40-50 பேர் நிறைய பேர் மலை ஏறிட்டு இருக்காங்க. இந்த ரோப்பில் வச்சுட்டு பிடிச்சிட்டு ஏறுவாங்க. அப்போது அந்த எதனால் இது டிலே ஆகுதுன்னா, 1 மணிக்குள்ளார போக முடியலன்னா அவங்களால ஏகப்பட்ட பேர் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் ஸ்லோவாக போகிறாங்க. ஸ்லோவாக போகிறவங்கள ஓவர்டேக் பண்ண முடியாது. ரோடு மாதிரி அவங்க பின்னாலே தான் போய் ஆகணும். நம்ம ஸ்பீடாக இருந்தாலும் ஸ்லோவாக போகிறவங்க பின்னால் தான் போய் ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் த ஃபேக்ட். அப்போது அந்த மாதிரி ஸ்லோவாக நிறையா போகிறவங்க, பாட்டில் நெக்ஸ், அந்த மாதிரி நிறைய தடைகள் இருந்ததுனால இவங்க 3 பேரும் சரியான முடிவு எடுத்ததுனால உயிர் தப்பினார்கள். வரலாற்று புத்தகங்கள் இடம்பெற்றார். நிறைய சந்தர்ப்பங்கள்லங்க வாழ்க்கையில் வந்து கோல்ஸை வெற்றி அடைகிறது தான் வெற்றி. ஆனால் ஒரு சில இடங்களில் குவிட் பண்ணுறதும் நல்லது. See, it is okay to quit. It is okay not to reach the apex. உச்சம் தொட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதுதான் நடக்கப் போகிறது, உயிரை இழக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் உயிரை பணயம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குவிட் பண்ணுறதுல தப்பே இல்லை. அவங்க சிகரம் தான் தொடலை, சிகரத்தினுடைய 90% அடைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது வாழ்க்கையில் இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு சில விஷயங்களில் பல சந்தர்ப்பங்களில் ரொம்ப துயரத்தில் அப்படியே நம்மளை இழக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஐ மீன், நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம கேரியிங் கெப்பாசிட்டியும் தாண்டி நம்மளால் தாங்க முடியாது. எனி டைம் பர்ஸ்ட் ஆகிடும், எனி டைம் நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஆகிடும், உயிரே போயிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்தளவுக்கு ப்ரெஷர் உச்சத்தில் இருப்போம். இட் இஸ் ஓகே டு குவிட். குவிட் பண்ணுறது, கைவிடுதல் ஒன்றும் பெரிய தப்பே இல்லை. தாராளமாக செய்யலாம். நமக்காக செய்கிறோம், நம் ஹெல்த்துக்காக செய்கிறோம், நம் குடும்பத்துக்காக செய்கிறோம். அஃப்கோர்ஸ் குடும்பத்துக்கு பணம் சம்பாதிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வேலையில் இருக்கோங்க, வேலை பயங்கர ப்ரெஷரை கொடுக்குது, எட்ஜிலேயே வந்துகிட்டு இருக்கோம். ஒரு 4-5 வருஷம் இல்லை 7-8 வருஷம் வந்துட்டோம். இந்த 7-8 வருஷத்தில் அந்த பீக்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப தாங்க முடியலைங்க. இட் இஸ் ஓகே டு குவிட். யூ கேன் கெட் அனதர் ஜாப் ஈஸிலி. இதுக்காக நான் வேலையை ஒன்றுங்கிறது அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி கிடையாது. நான் சொல்கிற அந்த சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். நம்மளோட ஹெல்த்தை விட நமக்கு என்னங்க முக்கியத்துவம்? ஆக்சுவலாக அது நம்ம ஃபேமிலிக்கும் அதுதான் முக்கியத்துவம். நம்ம இன்னொரு வேலை பார்த்துக்கலாம். நம்ம உயிர் போயிட்டா ஃபேமிலிக்கு நம்ம இன்னொரு ஆள் கிடைப்போமா? அதே மாதிரியே இட்ஸ் ஓகே டு குவிட். இது மட்டும் வேலையில் மட்டும் இல்லை, எனிதிங் உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சிங்க. ஆக்சுவலாக இதுதான் நடக்க போகுது, இதுக்கு மேலே ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு லெவலுக்கு வந்துட்டோன்னா அது கல்மினேட் ஆகி எஸ்கலேட் ஆகி வேறு விதமாக நமக்கு பேக் ஃபயர் ஆகாமல் திருப்பியும் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு நம்ம அந்த விஷயத்தை குவிட் பண்ணுறதுல தப்பே இல்லை. இந்த உதாரணம் எதற்காக சொல்லப்பட்டது என்றால், எவரெஸ்ட்டை இப்போ இந்த வரலாற்று புத்தகங்கள் இந்த 3 பேரும் இடம்பெற்றிருக்காங்க. உயிரிழந்த ராப் ஹால் இடம்பெற்றிருக்காரு. ஆனால் இந்த 3 பேரும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்பட்டது, ஒரு சினிமா மூவியும் வந்து உருவாக்கப்பட்டது. இது வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த பாடங்க. உண்மையாக நடந்த ஒரு உண்மை சம்பவம், மிக சிறந்த பாடம். பாரதி பாஸ்கர் அவர்கள் ஆங்கிலத்தில் லிங்க்டின்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதிகமான தகவல் திரட்டி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல, வேறு எதாவது பார்த்துக்குவோன்னு நினச்சி ஏதோ ஒன்று குடும்பத்துக்காக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன், அதுவா ஒரு லெவலுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா டிசைட் குவிட், நோ ப்ராப்ளம். இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். எனிவே நீங்கள் அட் த எண்ட் நம்ம வாழ போகிறதுங்க 60, 70, 80 வருஷம். என்ன டைம் ஆண்டவன் நமக்கு விதிச்சிருக்கான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை போட்டு ரொம்ப ஒரு டென்ஸ்டான, ரொம்ப விரக்தியினுடைய உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? இது வந்து நான் அட்வைஸ்க்காக மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மாதிரி இப்போது ஒரு சில டென்ஸ்டான ஜாப் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து பல கட்டங்களில் ஒரு முடிவு எடுத்து அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாபுக்கு போயிருக்கேன். அது சும்மா வாய் வார்த்தைகளுக்காக சொல்லலை, இது என்னுடைய உதாரணத்தை இதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஆனால் இது நான் எதுக்கு இது இவ்வளவும் சொல்கிறேன்னா, நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு பயங்கர கொந்தளிப்பில் இருப்பேங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் உயிரை இழந்து விடுறார்கள். உங்களுடைய உயிர் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல உங்கள் குடும்பத்தை விட நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களை கேர் எடுத்துக்கோங்க, கன்சர்ன் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் வேணும், உங்களுக்கும் நீங்கள் வேணும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டி இதுக்கு மேலே ஒன்றுமே ஆகாதுன்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை குவிட் பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம். மிக்க நன்றி. பார்த்தமைக்கு.